இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று இங்கே உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் உடம்புன்னு வச்சுருக்கான். ஆனால் இதை எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதை அழிஞ்சிரும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம் அழிஞ்சிரும். இதை எதுக்கு கொடுத்துருக்கான்? இதை புரிஞ்சுக்கன்றதுக்காக கொடுத்துருக்குறான். இப்போ ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்கு இடையில நிறைய பிரிக்ஸ் இருக்கும், செங்கல்கள் இருக்கும். ஒரு பொம்மை அதுக்குள்ளே வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பொம்மை அதுக்குள்ளே வரும், இப்படி வரும், அப்படி வரும், அப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அப்புறம் அங்கே 2-3 இது அழிக்கிறதுக்காக ஒரு இடையில 2-3 ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து அது அந்த பொம்மையை அழிக்கிறக்காக வரும். அந்த பொம்மை தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா? வீடியோ கேமில் அது ஒரு பொம்மை மாதிரி. இந்த வாழ்க்கை எனும் பூமி எனும் கேமில் நீங்கள் ஒரு பொம்மை. இப்போ உங்கள் வேலை என்னென்னா, இப்போ வெளியே போகணும். வெளியே போகிறதுக்குள்ளே இந்த கேம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு போகணும். இல்லாட்டினா மறுபடியும் வருவீங்க. எப்படி வசதி? புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கே நான் என்ற ஒன்று கிடையாது, இங்கே மனிதன் என்ற ஒன்றே கிடையாது. இங்கே நடப்பது அனைத்தும் பொய், இங்கே நடப்பது அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொண்டே இந்த வாழ்க்கையை வாழணும். இதில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான் உங்களுக்கு ஞானம் வரும்.